வணக்கம் நண்பர்களே, இது என் தமிழ் எந்நாடு. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எக்ஸல் பேசிக்கில் இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம ஹைலைட் செல் ரூல்ஸ் இவ்வளோ பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்தாச்சு. டாப் பாட்டம் ரூல்ஸ் இந்த கண்டிஷன் நம்ம பார்த்துட்டோம். டேட்டா பார் அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். கலர் ஸ்கேல்ஸ் இதையும் நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்துட்டோம். ஃபைனலாக ஐகான் செட்ஸ் அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது கண்டினியூஷனாக இந்த நியூ ரூல்ஸ், கிளியர் ரூல், மேனேஜ் ரூல் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டினியூஸ் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல்ஸ் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 கலர் ஸ்கேல் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். டேட்டா பார் வரதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த டேட்டா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஒரு டேட்டா நம்ம எடுத்துருக்கோம். நியூ ரூல்ஸ் அதில் இது 2 பக்கம் 2 காலம் டேட்டா கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இது லோயஸ்ட் வேல்யூ, அதில் நம்பர், பர்சன்ட், ஃபார்முலா, பர்சன்டைல், அதேமாதிரி இந்த பக்கம் மேக்ஸிமத்தை கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு சாம்பிளுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோயர் வேல்யூ லெட் இட் பி, அது அது அப்படியே இருக்கட்டும். இது நம்பர் டைப்பில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்ஷனில் டேட்டா பார் அப்படின்னா எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இது கிளியராக தெரியுதுங்களா? 100% ஃபுல் பார் இருக்குது. 5% இதெல்லாம் 5%, இதெல்லாம் பர்சன்டேஜ் தான் இது. ஸோ 1ங்கிறது 100%. ஸோ பாரோட செலெக்ஷன் இப்படி வருது பார்த்தீங்கன்னா. அதேமாதிரி இப்போ நம்ம அதே செலெக்ஷனில் தான் இருக்கிறோம். எகெயின் வேறு ஆப்ஷன்ஸ் நம்ம அப்படி பண்ணி பார்க்கலாம். ஐகான் செட்ஸ் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் இந்த ஏற்கனவே ஒரு பார்த்ததில் நம்ம 5 செட்டு இருக்கிற இதை பார்க்கலாம். இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதில் ஏற்கனவே பர்சன்டேஜுக்கு 20 to 40 வரைக்கும் என்ன ரேஞ்சு, 40 to 60 ரேஞ்சு, 60 to 80, 80 to 100 இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏரோஸ்லாம் மாறும். தெரியுதுங்களா? இங்கே ஏரோஸ் மாதிரி தெரியுதுன்னா இது வேணால் நான் உங்களுக்கு மறுபடியும் கிளியராக காட்டணும் அப்படின்னா ஏற்கனவே அப்ளை பண்ண ரூல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அது கிளியராக பார்க்கலாம். இப்போ மறுபடியுமே இது கிளியர் ரூல்ஸ், கிளியர் ரூல் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ். நம்ம செலக்டட் செல்ஸ் போட்டோம்னா கிளியர் ஆகிடும். அந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ எகெயின் மறுபடியும் அதே அப்ளிகேஷனில் நியூ ரூல், ஐகான் செட்ஸ். ஐகான் செட்ஸில் நம்ம ஏரோ பார்க்கலாம். இப்போ இந்த டவர் மாதிரி இருக்கிற அந்த பாரையும் நம்ம கூட பார்க்கலாம். நம்ம இதே அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சைடில் ஏரோவில் மாதிரி டவுன் ஏரோ லோயர் வேல்யூ. இது ஓரளவுக்கு 50%. இந்த 45 பாருங்கள் ஹரிசாண்டலாக இருக்குது, 50 ஹரிசாண்டலாக இருக்குது. அப்போ 100% பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்குது, 90% மேல் நோக்கி இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணுறதுனால வரக்கூடிய இண்டிகேஷன்ஸ். லோயர் வேல்யூ, ஹையர் வேல்யூ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும். இப்போ அதற்கு முன்னால் இந்த கண்டிஷன்ஸை நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதை ஸோ இந்த காலத்தை இந்த செலக்ட் பண்ண ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் ரூல் கொடுத்தோம்னா கிளியர் ரூல் ஃப்ரம் தி செலக்டட் செல்ஸ் அது கிளியர் ஆகிடும். எகெயின் இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ரூல்ஸ், ஈவன் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். 3 கலர் மாற்றிக்கலாம், அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம்.
கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் ஃபார்மேட் ஒன்லி செல் தட் கண்டைன் அந்த ஆப்ஷனில் எடுக்கிறோம். இது ஏற்கனவே டேட்டா செலக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அதில் செல்லோட வேல்யூ பிட்வீன் இங்கே ஒரு வேல்யூ கொடுக்கணும், இங்கே ஒரு வேல்யூ கொடுக்கணும். இந்த ரேஞ்சு கொடுத்தோம்னா அது அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ நம்ம இங்கே பிட்வீன் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு 20 to 60 அது வரைக்கும் கொடுக்குறோம். என்ன அப்ளிகேஷன் என்ன எப்படி நம்ம ஹைலைட் தெரியணும் அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற நம்பர் மட்டும்தான் இங்கே ஹைலைட் ஆகி தெரியும். இப்போ வேறு நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேனேஜ் ரூல் ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே செல்லு நம்ம அப்ளை பண்ண ரூல் இங்கே தான் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ரூலில் போயிட்டு எடிட் ரூல் செல் தட் கண்டைன் அதிலே போகிறோம். அந்த 20 இருக்க பாருங்கள், அந்த 20யோட ரேஞ்சை சே 45 to சே 75 இப்படி நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஃபார்மேட் அப்படியே ப்ளூ கலர்லேயே இருக்கும். ஓகே கொடுத்துருவோம். இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை. ஓகே, இது சேஞ்சஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? 45 to 70 ரேஞ்சு உள்ள வேல்யூஸ் எல்லாமே 75 உள்ள ரேஞ்சஸ் எல்லாமே இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அடுத்த பகுதியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுலேயே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் நம்ம பார்த்தோம். இது நாட் பிட்வீன் ஆப்ஷன் கூட நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கிளியர் ரூல் கிளியர் பண்ணிட்டோம். மறுபடியும் டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு நியூ ரூல் பிட்வீன் பதிலாக நாட் பிட்வீன். ஸோ அதுக்கு உள்டாவாக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த இடத்துல 45 இருந்து 75க்கு இன்பிட்வீன் வேல்யூவை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபார்மேட் கலர் மாற்றிருக்கோம். ஓகேன்னு சொன்னோம்னா அந்த முதல்ல செலக்ட் பண்ண அந்த ஆப்ஷனில் கொடுத்தோம் இல்லையா, அதை தவிர்த்து மிச்சது எல்லாமே இங்கே க்ரீன் கலரில் நமக்கு ஹைலைட் ஆகி தெரியுது. அகெயின் நியூ ரூல்ஸ் போடுறதுக்கு முன்னால் அதை நம்ம கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் ரூல் அது என்டையர் ஷீட்டுன்னு கொடுத்ததுனால எல்லாமே எங்கெங்கெல்லாம் அப்ளை இருக்கோ எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். எகெயின் ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டைன்ஸ் அந்த ஆப்ஷன்லேயே போகிறோம். பிட்வீன் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்த முடியும். நாட் பிட்வீன் பார்த்துட்டோம். ஈக்குவல் டுன்னா ஒரே ஒரு வேல்யூ, ஈக்குவல் டுன்னு ஒரே ஒரு சப்போஸ் ஒரு மார்க் லிஸ்ட்டில் பார்க்குறீங்க 100% எடுத்தவங்கன்னா மட்டும் காட்டுங்க அப்படின்னா அது 100 அப்படிங்கிற எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அது மட்டும் அது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு 100 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். செலெக்ஷன் இந்த வெளியே வந்துடணும். 100 இந்த இடத்துல ஒரு 100 கொடுக்குறேன். இப்போ ஈக்குவல் டு 100 அப்படிங்கிற டேட்டாவை நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்க போகிறோம். நியூ ரூல் தட் கண்டைன்ஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபார்மேட் கலரில் சம் அதர் கலர் ஒரு லைட் க்ரீன் கொடுத்துருக்கோம். ஓகே கொடுக்கலாம். ஓகே தெரியுதுங்களா? 100 நியூ ரூலில் செகண்ட் ஆப்ஷன்
கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ நம்ம அதையும் பார்க்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஒரு 40 போடலாம். ஸோ 40லேருந்து ரிமைனிங் வேல்யூ எல்லாத்துமே செலக்ட் பண்ணணும். அதுதான லாஜிக். இப்போ வேறு கலரில் கொடுப்போம். ஸோ 40 கீழே இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே அது ஹைலைட் பண்ணலை. சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு நான் அன்டூ பண்ணிட்டு ஏன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போகலாங்கிறதுக்காக தான் நான் அன்டூ பண்ணுறேன். மறுபடியும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுல சே 40. நம்ம டிபெண்ட்ஸ் அந்த நமக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டா அப்படி அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது என்ன ரூல்ஸ் அப்படின்னு மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா இதை எடிட்டில் போய் பாருங்கள். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40. 40 கீழே இருக்கிற நம்பர் தான் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ரூல்ஸை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அடுத்தபடியாக நியூ ரூல்ஸ். செல் தட் கண்டைன்ஸில் பிட்வீன் பார்த்தோம், நாட் பிட்வீன், ஈக்குவல் டு பார்த்துருக்கோம். நாட் ஈக்குவல் ஆப்போசிட் தான். நாட் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா என்ன ஈக்குவல் கொடுக்குறீங்களோ அது இல்லாமல் மற்றதெல்லாம் காட்டும். கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் ஃபார்மட் ஒன்லி டாப் ஆர் பாட்டம் ரேங்கிங் வேல்யூஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை ஏற்கனவே நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோன்னா டாப் பாட்டம் ரூல்ஸ். இது பார்த்துங்களா? இதுதான் அந்த அப்ளிகேஷன். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அதேமாரி எகெயின் நியூ ரூல்ஸ். ஃபார்மட் ஒன்லி வேல்யூ தட் ஆர் above or below average. இந்த ஆப்ஷன் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். above average, below average இது பார்த்தீங்களா? சரிங்களா? ஓகே. நியூ ரூல்ஸ். இது ஒரு வித்தியாசமான ஒரு அப்ளிகேஷன். இதையும் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஆப்ஷனில் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். எங்கே அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் யூனிக்னு இருக்கும். அதே ஆப்ஷன் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 100 100 100 இதெல்லாம் வந்து யூனிக். இது வந்து டூப்ளிகேட்டட் வேல்யூ, யூனிக் இல்லை, டூப்ளிகேட் வேல்யூ. இதே ஆப்ஷனை நம்ம மேனேஜ் ரூலில் இதை எடிட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டுக்கு பதிலாக யூனிக் அப்படின்னு போட்டோம்னா டூப்ளிகேட்டாக ஆகாத மற்றதெல்லாம் யூனிக்னா ஒரே ஒரு தடவை ரிப்பீட் ஆகாமல் ஒரே ஒரு தடவை வந்துருக்குங்கிறத யூனிக்னு சொல்கிறது. ஸோ அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி பார்க்கும்போது அப்ளை. ஸோ டூப்ளிகேட் ஆன நம்பர்களை தவிர மற்றதெல்லாம் ஹைலைட் ஆகி நமக்கு தெரியும். ஓகேங்களா? நியூ ரூல். நம்ம இதையும் பார்த்துருக்கோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக வந்து இந்த யூஸ் ஏ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் ஃபார்முலா வச்சு எந்த செல்லை ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை இங்கே அப்ளை பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷனை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.